என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் ஒரு நல்ல வழி தேவைப்படுகிறது, ஒரு நல்ல மாதிரி தேவைப்படுகிறது. இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அதிலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான பரிசுத்தவான்கள் எப்படியாக நடந்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் சில நடக்கைகளை பார்த்து அதை நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு மாதிரி தேவைப்படுகிறது. நீங்கள் நன்றாய் பார்த்தால் தெரியும். எப்படியும் ஆமென், ஒருவரை பார்த்து தான் இன்னொருவர் செய்வார். பார்த்திருக்கிறீர்களா? தாய் தகப்பனை பார்த்து பிள்ளைகள் பேச்சு, நடக்கைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். அப்படித்தானே? ஒரு தலைவனை போல அந்த தொண்டர்கள் செய்வார்கள், குருவை போல சிஷ்யர்கள் செய்வார்கள். சரிதானே? அப்படித்தானே? நல்லா படிக்கிற பிள்ளையை பார்த்து படிக்காத பிள்ளை என்ன செய்யும்? பார்த்து எழுதும். அப்படிதானே? நல்லா பாருங்க, கவனிங்க. இங்க காப்பி பண்றது, மற்றவங்களை காப்பி அடிக்கிறது, வாழ்க்கையில காப்பி பண்ணுவாங்க. அவங்க பேசுற மாதிரி பேசுவாங்க, அவங்க கை அசைக்கிற மாதிரி அசைப்பாங்க. அப்படித்தானே? அப்படி பார்த்துருக்கீங்களா? நாமும் அப்படி செய்வோம். நம்மை அறியாமலேயே நமக்கு என்ன செய்து விடும்? அந்த பழக்கம் வந்து விடும். நம்மோடு இருக்கிற சிலருடைய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளா என்ன செய்துவிடும்? வந்துவிடும். அது நல்லதா கெட்டதா? நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களா கெட்ட பழக்க வழக்கங்களா என்பதை எப்படி பார்க்க வேண்டுமாம்? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் ஒவ்வொரு மனிதனும் மற்ற ஒரு மனிதனைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்? மற்றவர்களைப் போல மாற வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறார்கள்? அவர்கள் அடைந்திருக்கிற உயரங்கள், அவர்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதையிலே போனால், இந்த வேலையை செய்தால், இந்த படிப்பை படித்தால், அவர்கள் செய்வதை போல செய்தால் நாமும் இப்படி மாறலாம் என்று சொல்லிதான் என்ன செய்கிறார்கள்? அதை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா! அது சரியா அது தவறா என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நாம் யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும்? 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்கள், இந்த உலகத்திலே அநேக மதங்கள் இருக்கிறது, அநேக ஆமென் வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த வழிபாட்டு முறைகளிலே போய் அந்த தெய்வம் இதை செய்தாரே, அதனாலே நான் செய்யலாமா என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைய காலகட்டத்திலே அந்த காரியங்களை செய்தால் நம்ம எங்க சிறைப்பட்டு தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்திலே இருக்கிற தெய்வங்கள் என்ன செய்கிறார்கள்? செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் பின்பற்ற முடியாத பாவமான வாழ்க்கையை செய்திருக்கிறார்கள். அதை தான் கதைகளாய் புராணங்களாய் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் படித்திருப்பீர்கள், பாடத்திலே வரும். தவறான, சரிதானே? தமிழ்ல எல்லாம் இருக்கிறது. அவர்கள் தெய்வமாய் வழிபடுகிறார்கள், ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை பார்த்தால் அது பாவம். அதை அந்த ஜனங்கள் பின்பற்ற முடியுமா? முடியாது. அப்போ யாருடைய பாதையை பின்பற்ற முடியுமாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற முடியுமாம். ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும். ஆமென். ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும், அவனுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும், அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும், அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு அதிகாரியையோ உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற விக்கிரகங்களையோ பின்பற்றினால் கிடைக்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றும் பொழுது கிடைக்கும். அந்த அடிச்சுவடுகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 29 வாசிப்போம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு ம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்டவன்? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட தேவன்? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன், ஆமென், 70 வருடங்கள் வாழ்கிறான் அல்லையா? 60, 70, 80. அப்போ ஒரு மனுஷனுக்கு எந்த வயதுல நல்ல மதிப்பு கிடைக்கும் சொல்லுங்க, பேசுங்க. ஒரு 30 வயசுக்கு மேலதான் மனுஷனாவே மதிப்பாங்க, அப்படித்தானே? ஒரு 40 வயசு வரைக்கும் மதிப்பாங்க, அதுக்கப்புறம் கஷ்டம்தான், அப்படித்தானே? சிறு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. ஏன்? சிறு பிள்ளைகள் சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க. ஏன்? அவங்களா முடிவெடுக்கிறது? அவங்க கிட்டயா பணம் இருக்கிறது? அவர்களுடைய ஆலோசனையின்படியா செய்ய வேண்டும்? இல்லை. அப்போ வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களை இந்த உலகம் என்ன செய்யும்? மதிக்கும். அவர்கள் சரியான நோக்கத்தோடு செயல்படுவார்கள். இன்னைக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. ஒரு 70 வயதிடத்துல போய் முடிவெடுப்பாங்களா? எடுக்கணும். ஆனா சில 70 வயதுடையவர்கள் எப்படி குழந்தைகளை போல இருப்பாங்க, சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு பாஸ்டர் இருந்தாரு, வயசு ரொம்ப ஆயிட்டு. அவர் என்ன பண்ணுவார்? துவக்க ஜெபம் பண்ணுனா முடிக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு மறந்து போயிடும். எப்படி? துவக்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இப்படி சொல்லிட்டே இருப்பார். சிலர் செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் பைப்பை மூடனா மூடலையா, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையா, ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க, ஆஃப் பண்ணி இருக்கிறேன், இருந்தாலும்